மகாத்மா காந்தி தேச தந்தை என்று போற்றுகிறோம். அந்த தேச தந்தை மகாத்மா காந்தி திருநெல்வேலி பகுதிக்கு வருகை தந்தது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. ஹரிஜன மாநாட்டிற்காக, தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டுக்காக 2 நாட்கள் திருநெல்வேலி டவுன் நம்முடைய சாவடி கூத்தரையனார் பிள்ளையினுடைய இல்லத்தில் 2 நாள் தங்கியிருந்தார்கள். அந்த ஹரிஜன மக்களோடு சமபந்தி போஜனம் சாப்பிட்டிருக்கின்றார்கள். கூத்தரையனார் பிள்ளை மிகச் சிறப்பான ஒரு விருது படைக்கின்ற பெருமைக்குரியவர். காங்கிரஸ் பேரியக்கத்திலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெரிய தியாகி. அப்படிப்பட்ட தியாகி சாவடி கூத்தரையனார் பிள்ளை அவர்கள் காந்தியை வரவேற்று இல்லத்திலே தங்க வைத்து காந்திக்காக தனியாக ஒரு ஆடு வாங்கி, ஏனென்றால் காந்தி ஆட்டுப்பால் குடிப்பார்கள், ஆகவே புதிதாக ஒரு ஆடு வாங்கி அங்கே பராமரித்திருக்கிறார்கள். இவருக்காக ஒரு சிறந்த சமையல்காரனை ஏற்பாடு செய்து சைவ உணவுகளை அவருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த சைவ உணவை சாப்பிட்ட மகாத்மா காந்தி இந்த பராமரிப்புகளை எல்லாம் பார்த்து இந்த இடத்திலே தங்கி இருந்திருக்கிறார்கள். ஆகவே காந்தி தங்கிய இந்த இடத்தை புனிதமான ஒரு இடமாக கருதி எந்த பயன்பாடும் இல்லாமல் ஒரு அருங்காட்சியகம் போல பாதுகாத்து அந்த குடும்பத்தினர் பாதுகாத்து வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இங்கே வருகை தந்து காந்தி வருகையை நினைவு கூறுகிற விதமாக இங்கே மரியாதை செலுத்தப்படுகிறது. காந்தி அவர்கள் இவருடைய விருந்தை சிறப்பாக கருதி கூட ஒரு நாள் தங்கிவிட்டார்கள். ஆகவே காந்தி 3வது ஒரு நாள் தங்கியதுனாலே அந்த சாவடி கூத்தரையனார் பிள்ளை அவர்களை மாவட்ட ஆட்சியருடைய அறிவுறுத்தலின் பேரில் கைது செய்யப்படுகின்றார். 2 நாட்கள் தானே அனுமதி பெற்றார், ஏன் 3வது நாள் தங்கிவிட்டார்கள் என்று 3வது நாள் தங்கியதற்காக சிறை செய்யப்படுகின்றார். இந்த செய்தி கேள்விப்பட்ட மகாத்மா காந்தி உண்ணா நோன்பு நோக்கின்றார்கள். நான் தான் அதிகமாக ஒரு நாள் தங்கினேன், அதற்கும் சாவடி கூத்தரையனார் பிள்ளைக்கும் சம்பந்தம் கிடையாது, எதை கைது செய்யுங்கள் என்று சொல்லி உண்ணா நோன்பு இருக்கின்றார். உடனடியாக நம்முடைய சாவடி கூத்தரையனார் பிள்ளை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட பெருமை காந்தி இங்கே வருகை தர வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது நாட்டிற்கு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சாவடி கூத்தரையனார் பிள்ளையினுடைய குடும்பத்தினர் உடனடியாக சந்திப்பிள்ளையார் கோயில் அருகில் இருக்கின்ற தங்களுடைய இடத்தை வடம் போக்கி தெரு என்று சொல்வார்கள், வடம் திரும்புவதற்காக அந்த இடத்தை நம்முடைய கார்பரேஷனுக்கு எழுதி கொடுக்கின்றார்கள், நகராட்சிக்கு. அதே போல சிங்கம்பட்டி மகாராஜா அவர்கள் அங்கே ஒரு அடிவைப்பு வைத்துக் கொடுக்கின்றார்கள். இதையெல்லாம் செய்தால்தான் காந்தி இங்கே தங்க அனுமதி கொடுப்பேன் என்று அப்போது இருந்த ஆட்சியர் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆகவே இந்த கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றிய பின்புதான் காந்தி வருகை தருகிறார், மகிழ்கிறார். இங்கே வருகை தந்த போது இங்கே குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் தன்னுடைய பெயரை சங்கர சுப்பிரமணிய காந்தி என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு நடந்த இடம் திருநெல்வேலியினுடைய டவுன் அடுக்கு சுடலை மாடன் கோயில் தெருவிலே கூட சாவடி கூத்தரையனார் பிள்ளையினுடைய இல்லம் இன்றைக்கும் புனித இடமாக கருதப்படுகிறது. ஆகவே காந்தி இருந்து சிறந்து மகிழ்ந்த அந்த இல்லத்திலே இப்போது இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி.